ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எனக்கு என்னோடய பிள்ளைங்களுக்கு அண்ட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிச்ச குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற குலாப் ஜாமுன் மாவு பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி குலாப் ஜாமுன் செய்ய தெரியும். பட் இருந்தாலும் இதில் போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு தான் இன்றைக்கி நான் குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நமக்கு கொடுத்துருக்க அந்த குலாப் ஜாமுன் மாவை கொட்டிட்டு அதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து பிசைஞ்சேன். இந்த மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். அதுக்குள்ளே ஜீரா ரெடி பண்ணிடலான்ட்டு ஒரு பாத்திரத்தில் 750 கிராம் சர்க்கரை போட்டுட்டு அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா இது கொதிக்க விட்டுட்டேன். நான் பேக்கெட்டில் போட்டிருந்த மெஷர்மெண்ட் படி தான் இந்த எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது இந்த ஜீரா ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. உங்களுக்கு என்ன ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்ன்றதை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இதில் ஒரு 2 ஏலக்காய் எடுத்து அதை தட்டி ஆட் பண்ணிட்டேன். ஜீரா ரெடி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா கொதித்து வரணும். நம்ம இந்த ஜீராவை கையில் எடுத்து தொட்டு பார்க்கும்போது அந்த ஒரு லேயர் மாதிரி ஒரே ஒரு கோடு மட்டும் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். குலாப் ஜாமுன் உருண்டைகள் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் அழுத்தி பிடிச்சாதான் அந்த விரிசல் வராமல் இருக்கும். கையில் ஆயில் அப்படி இல்லைன்னா நெய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் நெய் தான் அப்ளை பண்ணேன். அது ரெடி ஆனதுமே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த உண்டை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு பண்ணலாம். ஏன்னா ஃப்ளேமில் வச்சோன்னாக்கா உண்டை எல்லாமே கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் சிம்மில் வச்சு எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஜீராவில் எல்லா உண்டையுமே ஆட் பண்ணிவிட்டேன். செம்மையாக வந்திருந்தது. குலாப் ஜாமுனில் விரிசலே இல்லாமல் இருந்தது. அது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. கடையில் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த குலாப் ஜாமுன் மாதிரி இருந்தது. டேஸ்ட்டுமே பக்காவாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.